தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். சங்கீதம் 36 சங்கீதம் 9 வசனம். உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் ஒளியாகிய ஆண்டவர் அக்கினியும் அக்கினி ஜுவாலையுமாயிருக்கிறார். அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார். ஆம், உலகத்திலே வாழ்கிற நம் ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க செய்கிற வல்லமை உடையவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். இந்த தெய்வீக ஒளி நிறைந்த ஆண்டவரால் நாம் நிரப்பப்படும் போது நம்முடைய வாழ்விலும் இருக்கிற இருள் எல்லாம் மாறி தேவ ஒளி பிரகாசிக்கிறது. மேலும் அநேகரை இந்த பிரகாசமான வாழ்க்கைக்குள் கொண்டு வரும்படி நம்மை ஒரு சாட்சியாக, மாதிரியாக மாற்றுகிறது. இந்த அனுபவத்தை பெற்ற எத்தனையோ பேர் இன்றைக்கு கர்த்தருக்கென்று பிரகாசிக்கிறார்கள். யோவான் ஸ்நானன் தேவனால் அனுப்பப்பட்டவன். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் என்று வாசிக்கிறோம். நீங்களும் நானும் கூட அவ்வாறு வெளிச்சம் வீசுகிறவர்களாக வாழ தேவன் நமக்கு தமது தெய்வீக கிருபையை நிச்சயம் தருவார். ஒரு மனைவி தன் கணவருடைய நல்லெண்ணங்களையும் நற்குணங்களையும் அவருடைய அமைதியான சுபாவத்தையும் தனக்கு சாதகமாக்கி கொண்டு தீய எண்ணங்களோடு தன்னோடு பணிபுரிந்த ஒருவருடன் தொடர்பு கொண்டாள். இது தவறு என்று தெரிந்த பொழுதிலும் துணிகரமாக தன் கணவருக்கு துரோகம் செய்தாள். கணவனோ கர்த்தரையே தன் துணையாக கொண்டு என் ஆண்டவர் நிச்சயம் அவள் வாழ்வை மாற்றுவார் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருந்தான். அந்த பெண் விரும்பிய அந்த மனிதன் கொஞ்ச காலத்திற்கு பின்பு அவளை விட்டுவிட்டு தன் மனைவியோடு வேறு ஊருக்கு மாற்றலாகி போய்விட்டான். அதன் பின் இந்த பெண்ணை கொஞ்சமும் பொருட்படுத்தவில்லை. அப்பொழுதுதான் தன் அன்பு கணவர் எவ்வளவு மேன்மை பொருந்தினவர் என்பதை உணர்ந்து அவன் அண்டை திரும்பி வந்தாள். அவனும் அவளுக்கு தெய்வீக வழியை காண்பித்து கர்த்தருடைய அன்பை பற்றி கூறி ஆண்டவரிடத்திலே திரும்பும்படி வழி நடத்தினான். எந்த பெண் ஆண்டவரை தேடாமல் துணிகரமாக பாவத்தில் வாழ்ந்தாலோ அதே பெண் மீது ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவராய் பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் வல்லமையினாலும் நிரப்பி அவளை போன்று பாவத்தில் வாழ்ந்த அநேகரை வெளிச்சம் வீசும் வழிக்கு திருப்பும் ஒரு கருவியாக அவளை மாற்றினார். ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது! எத்தனை இருள் நம் வாழ்வில் வந்தாலும் அவருடைய கிருபை நம்மை பிரகாசிக்கிறவர்களாகவும் மற்றவர்களையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர்களாகவும் மாற்றும். ஆம், பாவ இருள் நிறைந்திருந்தும் நம் வாழ்வை தமது தெய்வீக கிருபையினால் வெளிச்சம் வீசும் வாழ்வாக மாற்றுவார். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர். ஆகவே உங்கள் குறைவுகளோடு அவர் அண்டை வந்து ஒளி பெற்று வாழுங்கள். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்பு தெய்வமே, இந்த இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சம் வீசும் வாழ்க்கை வாழவும் அநேகரை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற கருவியாக பிரகாசிக்கவும் இன்று முதல் எனக்கும் உம்முடைய தெய்வீக அருளை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.